தசகம் 20 ரிஷபதேவர் சரித்தம். ரிஷபதேவர் யாருன்னா பகவான் நாராயணனின் அம்சாவதாரம். யோக நிலைன்னா என்ன, பக்தி நிலையில் எப்படி ஈடுபடணும், இதை உலகத்திற்கு புரிய வைப்பதற்காக ரிஷபர் என்கின்ற ஜீவாத்மா மீது தன்னுடைய ஆவேசத்தை பகவான் செலுத்தினார். அதுதான் இந்த ரிஷபதேவர் சரித்தம். ஏற்கனவே நம்ம உத்தானபாதருடைய வரலாறை பார்த்துருக்கோம். ஸ்வயம்பு மனுவிற்கு 2 மகன்கள். முதல் மகன் பெயர் உத்தானபாதன். அந்த உத்தானபாதனுக்கு மகன் துருவன். துருவனுடைய பரம்பரையில் வந்தவர்கள் வேணன், பிருத்து மகாராஜா. இந்த வரலாறை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 2வது மகன் பிரியவிரதன். அவனுடைய ஸ்டோரியை பார்ப்போம். பிரியவிரதஸ்ய ஸ்வயம்பு மனுவின் 2வது மகனாகிய பிரியவிரதனுக்கு பிரியபுத்திர பூதான், பிரியமான அன்பான மகன் இருந்தான். ஆக்னீந்தராஜா, ஆக்னீந்திரன் என்கின்ற பெயருடைய ராஜாவாக இருந்தான். உதிதோகி நாபிகி, அவனுக்கு நாபி என்கின்ற ஒரு மகன் பிறந்தான். அந்த நாபிக்கு மேருதேவி என்கின்ற பெண்ணையை திருமணம் செய்து கொண்டான். நீண்ட நாட்கள் குழந்தை செல்வமே இல்லை. நாட்டை காப்பதற்காக, தர்மத்தை காக்க ஒரு மகன் வேண்டும் என்று ஒரு யாகம் செய்தான். த்வாம் திருஷ்டவானிஷ்டதமிஷ்டி மத்தியே தவைவ துஷ்யை கிருதயஜ கர்மா, கிருதயஜ கர்மா. அவன் மிகப்பெரிய யாகத்தை செய்தான். தவைவ துஷ்யை, பகவானே உன்னுடைய சந்தோஷத்திற்காக யாகத்தை செய்தான். துவாம் திருஷ்டவா, நீ அவனுக்கு அங்கே தோன்றினாய். நிமிஷ்டி மத்தியே, அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக. நிமிஷ்டி மத்தியே, அந்த யாகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நடுவிலே தோன்றினாய். இதன் கருத்து என்னென்ன, ஸ்வயம்பு மனுவின் 2வது மகன் பிரியவிரதன், பிரியவிரதன் மகன் ஆக்னீந்திரன், அவனுடைய மகன் நாபி. நாபி மேருவிற்கும் திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்தனர். ஒரு யாகம் செய்தார்கள். பகவானுடைய சந்தோஷத்திற்காக செய்தான். யாகத்தின் மத்தியிலேயே குருவாயூரப்பா தரிசனம் தந்தாய். ஸ்லோகம் 2. அபிஷ்டுதஸ்தத்ர முனீஸ்வரைஸ்வம், அவ்வாறு யாகத்தின் நடுவிலே நீ தோன்றினாய். முனீஸ்வரைஸ்வம், அந்த நேரத்தில் அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் துவம், உன்னை, அபிஷ்டுதஸ், உன்னை துதித்தார்கள். ராஜஸ்ய துல்யம் சுதமர்த்தமானக, அந்த ராஜாவாகிய நாபி ஸ்வதுல்யம், பகவானே உனக்கு நிகராக சுதம்ன மகன், மகன் வேண்டும் என்று அத்தியமானக பிரார்த்தனை செய்தான் உன்னிடம். ஸ்வயம் ஜனிஷேக, பகவானே நீ அவனுக்கு மகனாக பிறக்கின்றேன் என்று அகமிதி ப்ருவானக, நீ வார்த்தைகளை சொன்னாய். தீரோததா, அந்த யாகத்தின் நடுவில் தோன்றிய நீ அவனுக்கு காட்சி அளித்துவிட்டு பர்ஹிசின வேள்வி தீயிலே, அந்த வேள்வி தீயிலே நீ மறைந்தாய். விஸ்வமூர்த்தே, இந்த 14 உலகங்களையும் உன்னுள் திருமேனியாக கொண்டவனே, விஸ்வமூர்த்தியே, யாகத்தின் நடுவில் தோன்றி அவனுக்கு அருள் செய்துவிட்டு அந்த வேள்வி தீயில் நீ மறைந்தாய். கருத்து என்னென்ன, அங்குள்ள முனிவர்கள் உன்னை ஸ்துதி செய்ய, ராஜா உன்னை போலவே பிள்ளை வேண்டும் என பிரார்த்திக்க, நாபிக்கு குருவாயூரப்பா நீ சொன்னாய், நானே மகனாக வந்து பிறக்கின்றேன் என சொல்லிவிட்டு வேள்வி தீயில் நீ மறைந்தாய். ஸ்லோகம் 3. நாபிப்ரியாம் யாம் அதமேரு தேவ்யாம், நாபிப்ரியாம் யாம் அத
யாகமெல்லாம் நிறைவடைந்த அதன் பின் நாபி பிரியாம், அந்த நாபி என்ற ராஜாவின் பிரியமான மனைவியாகிய மேரு தேவியாம், மேரு தேவி என்பவருக்கு துவமம் சதோபூத் ருஷபாபிதானக, துவமம் நீ, சதோபூர் உன்னுடைய அம்சமாக தோன்றினாய், ரிஷபாபிதானக ரிஷபதேவர் என்ற பெயரோடு தோன்றினாய், அலோக சாமானிய குண பிரபாவ, அலோக அந்த ரிஷபர் எப்படிப்பட்டவர் என்றால் சாமானிய ஜனங்களைப் போல் இல்லாமல் இந்த உலகத்திலேயே அப்பாற்பட்டதாக குணப்பிரபாவ இல்லாதது போன்ற அற்புத குணங்களையும் பெருமைகளையும் உடையவராக இருந்தார். பிரபாவித சேஷ ஜனப்பிரமோத, இதனால் மக்கள் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதன் கருத்து என்னென்ன? நாபியின் மனைவி மேரு தேவிக்கு மகனாக உன் அம்சாவதாரமாக ரிஷபர் என்ற பெயரோடு தோன்றினார். உலகில் சாமான்யமாக காண முடியாத அற்புத குணங்களும் பெருமைகளும் இருப்பவராக மக்களுக்கெல்லாம் நீ மகிழ்ச்சியை உண்டாக்கினாய். 4வது ஸ்லோகம். त्वयि त्रिलोकी प्रीतिराज्यभारं, त्रिलोकी प्रीति त्वयि, 3 லோகங்களையும் தாங்கக்கூடியவனாகிய பகவானே, உன்னிடத்தில் ராஜ்யபாரம், இந்த ஒரு ராஜ்யத்தின் பொறுப்பை நிதாயனாபி சகமேரு தேவ்யா, நிதாயன ஒப்படைத்துவிட்டு, நாபி ரிஷபரிடம் ஒப்படைத்துவிட்டு, சகமேரு தேவ்யா தன் மனைவியாக மேரு தேவியுடன் தபோவனம் பிராப்ய பவன் நிஷேவி, தபோ தவம் செய்வதற்காக வனம் பிராப்ய காட்டிற்கு சென்று விட்டார். பவன் நிஷேவி உன்னையே அவர் வழிபட்டு, கதக்கிலானந்த பதம் பதம் தே, கதக்கிலா அடைந்து விட்டார். எதை? ஆனந்த பதம், மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய அந்த வைகுண்ட பதத்தை, பதம் தே ஆனந்த பதத்தை அடைந்து விட்டார். இதன் கருத்து என்னென்ன? மூவுலகையும் தாங்கும் உன்னிடத்திலேயே இந்த ஒரு ராஜ்யபாரத்தை ஒப்படைத்துவிட்டு மேரு தேவியுடன் நாபியை தவம் செய்ய காட்டுக்கு சென்றார். உன்னை வழிபட்டு ஆனந்த பதமான உன்னுடைய வைகுண்ட பதத்தை அடைந்து விட்டார்கள். ஸ்லோகம் 5. இந்திரஸ்வதுத்கர்ஷ கிருதாத்தமர்ஷாத், இந்திரஸ்வதுத்கர்ஷ இந்திரன் உன்னுடைய அந்த ரிஷபதேவரின் பெருமையான ஆட்சி செய்வதை பார்த்து கிருதார்த்தம் அர்ஷாத் பொறாமை கொண்டான். அதனால் வவர்சன அஸ்மின் அஜனாபவர்ஷே, வவர்ஷன அஸ்மின் மழையையே பெய்யாமல் நிறுத்திவிட்டு, அஜனாபவர்ஷே அஜனாப வருஷம் என்று அழைக்கப்படும் அந்த பாரத தேசத்தில் யதா எப்பொழுதுனா இந்திரன் தடுத்த பொழுது, ததா அப்பொழுது ரிஷபதேவராகிய நீ நிஜயோக சக்தியா உன்னுடைய யோக சக்தியினால் ஸ்வபர்ஷமீனத் உன்னுடைய நாடாகிய பாரத தேசத்தை யததா சுவர்ஷம் நல்ல மழையை பொழிய வைத்தாய். கருத்து என்னென்ன? இந்திரன் உன் பெருமைக்குரிய செயல்களை பார்த்து பொறாமை கொண்டு அஜனாப வருஷத்தில் மழையை பொழியாமல் தடுத்தான். அப்பொழுது நீயே உன் யோக சக்தியால் நாட்டில் நல்ல மழையை பொழியும்படி செய்து விட்டாய். 6வது ஸ்லோகம். ஜிதேந்திர தத்தாம் கமனீம் ஜெயந்தீம், ஜித அப்படின்னா வெல்லப்பட்ட, இந்திரன்னா இந்திரன், இந்திரன் ஆனவன் தத்தாம் கொடுத்தான். எதை? கமனீம் ஜெயந்தி, ஜெயந்தி என்கின்ற பெயருடைய அழகிய தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ரிஷபதேவருக்கு கொடுத்தான். அதோத்வகன் ஆத்மரதாசயோபி, ஆத்மரதாசயோபி நீ பிரம்மச்சரியத்தையே விருப்பமுடையவனாக இருந்தாய். இல்லற இன்பத்தை விரும்பாதவனாக இருந்த போதிலும் அதோத்வகன் ஆத்ம நீ அவளை திருமணம் செய்து கொண்டாய். அஜீஜனஸ்தத்ர சதம் தனூஜான்
தத்ர அந்த பெண்ணிடம் சதம் தனுஜான் 100 பிள்ளைகளை நீ பெற்றெடுத்தாய். ஏஷாம் சிதீஷோ பரதோக்ரஜன்மா. ஏஷாம் அந்த 100 பேரில் அக்ரஜன்மா முதல் குழந்தையாக பிறந்தவர்தான் சிதீஷக. சிதின பூமி, சிதீஷகன பூமிக்கு தலைவனான ராஜா. பரதக பரதன் என்கின்ற அந்த 100 பேருக்குள் முதல்வன். ரிஷபதேவருக்கு பிறகு அந்த பரதன் தான் அஜனாபி வருஷத்தை ஆட்சி செய்கின்றார். அந்த பரதர் ஆட்சி செய்ததால் தான் பாரத வருஷம்னு நம் நாட்டுக்கு பேர் வந்தது. பாரத தேசம்னு சொல்கிறோம் இல்லை, இந்த பரதரால் தான் வந்தது. ஏனென்றால் இதிகாச புராணத்தில் நம் நாட்டில் 4 பிரசித்தி பெற்ற பரதர்கள் இருக்கின்றார்கள். அதில் முதல் சீனியர் மோஸ்ட் யாருன்னா நம்ம ரிஷபதேவருக்கும் ஜெயந்திக்கும் பிறந்த மகனாகி ராஜா பரதர். 2வது யாருன்னா துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்த பரதன், அவரும் ராஜா தான். 3வது ராமாயணத்தில் ராமபிரான் தம்பி பரதர், அவரும் ராஜா தான், அரச குலத்தை சேர்ந்தவங்க. இந்த 3 பேருமே ராஜாக்கள் தான். இன்னொருத்தர் மட்டும்தான் ரிஷி, பரத ரிஷி. அவர் நாட்டிய சாஸ்திரத்தை கொடுத்தவர். அதனால்தான் பரத நாட்டியம் அப்படின்னு சொல்லப்படுது. 4 பேருமே பிரசித்தமானவர்கள். இந்த ரிஷபதேவரின் மகன் பரதன் தான் நல்ல ஆட்சி செய்து பாரத தேசம்ன்ற பேர் வந்தது. பிறகு ராஜரிஷியாக காட்டுக்கு சென்று ஒரு மானை பார்த்து அந்த மானிடமே நாட்டம் கொண்டு பகவானை மறந்து மானையே சிந்தித்து அடுத்த பிறவி மானாக பிறந்தார். அடடா, மனுஷ ஜென்மத்தில் பக்தி யோகத்தை செய்து மோட்சம் போயிருக்கலாமே, மானை நினைத்தோமேனு வருந்தினார். முன் ஜென்ம பயனால் மான் ஜென்மத்தில் பகவானை நினைத்தார். அடுத்த பிறவி ஜடபரதராக பிறந்தார். அடியார்களுடைய பாத தூளி தலைமேல் தரித்து கொண்டு பகவானை தியானித்து ஜடபரதர் மோட்சம் போனார் என்பது வரலாறு பாகவதத்தில் விரிவாக வந்திருக்கு. நாராயணியத்தில் பரதன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அந்த ஜடபரதர் தான் இவர். கருத்து என்னன்னா, இந்திரன் சமர்ப்பித்த அழகான ஜெயந்தி என்கின்ற பெண்ணை நீ மணந்து கொண்டு 100 பிள்ளைகளை பெற்றாய். அதில் முதல்வர்தான் ராஜாவாகி பிரசித்தி பெற்ற பரதன் என்பவர். 7வது ஸ்லோகம். 100 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எந்தெந்த வழியில் பயணித்தார்கள் என்பதை பற்றி இதில் சொல்கிறாங்க. நவ பவன் யோகி வரானவாஞ்சே. இந்த 100 மகன்களில் 9 மகன்கள் தவம் செய்து யோகிகள் ஆகின்றார்கள். வரானவான்யே மற்ற 9 மகன்கள் வபாலயன் பாரத வர்ஷ கண்டான். பரதனுக்கு கீழே பாரத நாட்டை 9 பகுதிகளாக பிரித்து ஆட்சி செய்கின்றார்கள். சைகாத்வசீதிஸ்தவசேஷ புத்திராக. மீதமுள்ள 81 மகன்கள் தவசேஷ புத்திராக 81 மகன்கள் தபோபலாத் அவர்களுடைய தவ வலிமையினால் பூசுர பூய அவர்கள் பிராமணர்களைப் போல எளிய வாழ்க்கை வாழ்ந்து மீயுகு பிராமணர்கள் ஆகின்றார்கள். கருத்து என்னன்னா, ஒருவர் பரதர் ராஜாவாகிட்டார். 9 பேர் யோகிகளாக பாகவத தர்மத்தை பிரச்சாரம் செய்கிறாங்க. மற்றும் 9 பேர் தேசத்தின் 9 பகுதியை ஆட்சி செய்தாங்க. மீதி இருக்கிற 81 பேர் அவர்களுடைய தபோபலத்தால் அந்தணர்களாக ஆனார்கள். பட்டத்திரியை இதை இவ்வளவு விரிவாக சொல்கிறாருன்னா, பாகவதத்தில் சுகபிரம்மம் விரிவாக சொல்லியிருக்கார். இல்வாழ்க்கையில் நாட்டமில்லை, 100 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாருன்னு. பிள்ளைகளை பெற்றது இல்வாழ்க்கைக்காக மட்டும் இல்லை, நமக்கு பிறகு தர்மத்தை அவர்கள்
நன்கு கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்கோசம் பெற்றார். அவரவர்களுக்கு இந்தந்த காரியம் தர்மங்கள்னு அசைன் பண்ணி அது நடைபெறுவதற்காக இத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கின்றார். ஸ்லோகம் 8. உத்வ சுதேப்யோத்த முனீஸ்ரமத்யே அத முனீஸ்ரமத்யே. பிறகு மாமுனிவர்களுக்கிடையில் வைத்து சுதேப்ய புதல்வர்களுக்கு விரக்தி பக்தியன் விதமுக்தி மார்க்கம். விரக்தி பக்தி அன்வித பற்றின்மையும் பக்தியும் இணைந்ததான முக்தி மார்க்கம் மோட்ச மார்க்கத்தை ஸ்வயம் உத்வா ஸ்வயம் உத்வான உபதேசித்தார். ஸ்வயம் நீ ஸ்வயம் கத பாரமஹம்ச விருத்தா. நீ பாரமஹம்ச பரமஹம்சர்களுக்குரிய வாழ்க்கை முறையை மேற்கொண்டு ஜட்டோன்மத்த பிசாசச்சர்யாம். ஜட்டோன்மத்த ஜட உன்மத்த பிசாச. அதாவது ஜடப்பொருள் எப்படி அசையாமல் இருக்குமோ அதுபோல் அசையாமல் பக்தி யோகத்தில் இருந்தார். உன்மத்தன் பித்தன். ஆமாம், உன்மத்தன்ன பித்தன். சரீரத்தை பேணாமல் தலைமுடியை விரித்து கொண்டு அழுக்காக பகவான் விஷயத்தில் பித்தனாக தியானித்து கொண்டிருந்தார். பிசாச மக்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பார். உலகியலில் நாட்டம் இல்லாமல் அவருக்கு பகவானிடம்தான் நாட்டம். அவரை பார்க்கும் பொழுது இவருக்கும் நமக்கும் சம்பந்தமில்லைன்னு விலகி போயிடுவோம் நாமெல்லாம். ஜடோன்மத்த பிசாசச்சர்யாம். ஒன்றும் அறியாதவன் பித்தன் பேயன் ஆகியவரது நடவடிக்கையை கை கொண்டாய். கருத்து என்னென்ன? முனிவர்களுடைய மத்தியிலே வைராக்கியம் பக்தி உள்ளடங்கிய பக்தி மார்க்கம் முத்தி மார்க்கத்தை நீ உபதேசித்தாய். பின் துறவரம் பூண்டாய். அங்கே ஜடன் போலவும் பித்தன் போலவும் பிசாசு போலவும் வாழ்ந்தாய் என்று ரிஷபதேவருடைய வரலாற்றை குறிப்பிடுகின்றார் பட்டத்ரி. ஸ்லோகம் 9. பராத்மபூதோபி பரோபதேசம். பராத்மபூதோபி ரிஷபதேவரானவர் அந்த பகவானின் அம்சமாகவே இருந்தாலும் கூட பரோபதேசம் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கிறார். குர்வன் பவன் சர்வ நிரட்சமானக. அப்படி உபதேசம் செய்யும் பொழுது மற்றவர்களால் மிகவும் நிரட்சமானக அவமானப்படுத்தப்படுகிறார். விகாரஹீனோ. அவர் பற்றி ஏதும் இல்லாமல் விசசார கிருஷ்ணாம் மகி மகீனாத்மரசாபிலீனக. பற்று ஏதும் இல்லாமல் இந்த பூமி முழுவதும் அவர் சஞ்சாரம் செய்து சுற்றி திரிகிறார். ரசாபிலீனக அதாவது உன்னுடைய பரமாத்மாவினுடைய அந்த இன்பத்திலேயே லீன மூழ்கி இருந்தார். பிரச்சாரங்கள் செய்து சஞ்சாரம் செய்து வந்தார். கருத்து என்னென்ன? பெருமாளுடைய அம்சாவதாரமாக இருந்தாலும் கூட பிறருக்கு உபதேசித்து அவர்களும் உய்வடைய உபதேசித்தார். பிறரால் அவமானப்படுத்தப்பட்டாய். அதை பொருட்படுத்தாமல் பற்றில்லாமல் பூமி முழுவதும் நீ சஞ்சாரம் செய்து பரமாத்மா அனுபவத்திலேயே நீ மூழ்கியிருந்து மற்றவர்களையும் அவ்வாறு மூழ்கியிருப்பதற்கு நீ உபதேசங்களும் செய்து வந்தாய். ஸ்லோகம் 10. சயுவிரதம் கோமிருக்க காக்கச்சர்யாம். சயுவிரதம் ஒரு பாம்பனை போல, கோ 100 பசுவை போல, விருக்க மானை போலவும், காக்க காகத்தை போலவும், சர்யாம் காட்டில் இந்த விலங்குகளைப் போலவே கிடைத்த இடத்தில் வாழ்க்கையை நடத்தி வந்தார் ரிஷபதேவர். சிரம் சரண் ஆப்ய பரம் ஸ்வரூபம். நீண்ட காலம் நல்ல உபதேசங்களை செய்து இவ்வாறு வாழ்ந்து வந்தார்.
பரம் ஸ்வரூபம். குருவாயூரப்பா, அவர் உன்னை சென்று அடைந்து விட்டார். தவா கிருதாங்க குடகாசலித்வம். தவா கிருதாங்க, உயிர் பரமாத்மாவை அடைந்து விட்டது, மோட்சம் அடைந்து விட்டது. குடகாசலித்வம், உடல் குடகு மலையிலே காட்டுத்தீயில் எரிந்துவிட்டதாக கூறுகின்றார்கள். தாபான்மமாபா குருவாதநாத. அந்த வாயுவால் கட்டப்பட்ட குருவாயூரில் வாழக்கூடிய குருவாயூரப்பனே, என்னுடைய கஷ்டங்களையும் நோய்களையும் நீதான் காத்தருள வேண்டும் என கூறுகின்றார். இதன் கருத்து என்னென்னா, பாம்பை போலவும் பசுவை போலவும் மான் போலவும் நீண்ட காலம் வாழ்ந்து நல்லதை உபதேசித்து பின் பரமபதம் அடைந்தார். குடகு மலையில் காட்டுத்தீ உன் திருமேனியை எரித்துவிட்டது. குருவாயூரப்பா, இப்படி ரிஷபதேவனாக ஒரு அம்சாவதாரமாக உன் சக்தியை அவர் மீது ஆவேசித்து செலுத்தி இருந்தாய். இந்த அவதாரம் எடுத்த நீ என் நோயையும் நீக்கவும் என பட்டத்திரி இந்த தசகத்தை நிறைவு செய்கிறார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.